Hey guys, welcome to our channel Dr.MUCOUS and to the series Fact to Fit with Eshu. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்ம் அப்ஸ். யூஸ்வலாக நான் வந்து 2 types ஆஃப் வார்ம் அப்ஸை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஹிட் ஒர்க் அவுட் ரிலேட்டடான வார்ம் அப். ஹிட் ஒர்க் அவுட் ரிலேட்டடான வார்ம் அப் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே வீட்டில் பண்ணக்கூடிய வார்ம் அப். எனி ஒர்க் அவுட், எந்த ஒர்க் அவுட்னாலும் சரி, யோகா கூட சரி, எந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணணும், ரன்னிங் போகணும், இல்லைனா வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா அது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணணும். ஜிம் இருக்கும்போது நம்ம ஜிம்ல வந்து ட்ரெட்மில்ல ரன் பண்ணுவோம், எலிப்டிக்கல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம். இப்போ ஜிம் எதுவுமே இல்லாததுனால வீட்டில் எந்த மாதிரியான வார்ம் அப்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியான வார்ம் அப் 15 minutes பண்ண போகிறோம். 2 வார்ம் அப் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டுமே வந்து 15 minutes பண்ணால் போதும், இல்லை 10 minutes பண்ணால் கூட போதும். ஒன்று ஸ்டேர் கேஸில் வாக் பண்ணணும். 15 minutes நம்ம ஸ்டேர்ஸில் கண்டினியூஸாக அப் அண்ட் டவுன் வாக் பண்ண போகிறோம். இது ஈஸியான வார்ம் அப், எல்லாருமே பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் ஒன், நான் வந்து பர்சனலாக என்னோட ரன்னிங், என்னோட என்டியூரன்ஸ், என்னோட ஸ்டாமினாவை வந்து நான் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹிட் ஒர்க் அவுட், அதாவது இந்த ஹிட் டைப் வார்ம் அப்பை ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ஹிட் டைப் வார்ம் அப் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து வாக்லேயே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக வாக் பண்ணி போவோம். அதில் நமக்கு மூச்சு வாங்குற கெப்பாசிட்டி தாங்குவோம் பார்த்தீங்களா, அதை தாண்டி கொஞ்சம் வாக் பண்ணணும். இதுவும் 15 minutes பண்ணால் போதும். ஸோ நான் நல்லா வாக் பண்ணுறேன், எனக்கு 15 minutes ரொம்ப ஈஸியாக ஜாலியாக வாக் வந்துடுச்சு அப்படின்றவங்க அந்த ஸ்லோ வாக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதாவது ஃப்ரம் ஸ்லோ வாக் டு ஃபாஸ்ட் வாக், அது ஒரு 15 minutes பண்ண போகிறோம். சரி, ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணும்போது கூட எனக்கு பழகிடுச்சு, 15 minutes நான் இப்போலாம் ஜாலியாக வாக் பண்ணுறேன் அப்படின்றவங்க அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக். ஃபாஸ்ட் வாக்லேருந்து நம்ம ஸ்லோ ஜாக் பண்ண போகிறோம். 15 minutes கண்டினியூஸாக என்னால் ஸ்லோ ஜாக் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியாவுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக அவங்களால வந்துட்டு ரன்னிங்கும் போக முடியாது, கண்டினியூஸாக ஜாக்கிங்கும் போக முடியாது. ஸோ நான் வந்து அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும். இப்போ எங்ககிட்ட கிரவுண்ட் இருக்கு, நாங்கள் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்றோம். நீங்களாம் வந்து டெரஸ்ல கூட இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு ஃபர்ஸ்ட் வாக் போவாங்க. வாக் போயிட்டு கொஞ்சம் பாடி வார்ம் ஆகணும்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக் போவாங்க. ஃபாஸ்ட் வாக் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்கள நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்லோ ஜாக் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்லோ ஜாக் போயிட்டு அதுவும் கொஞ்சம் பழகணும்னு கொஞ்சம் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த கார்னர், ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் அவங்க வந்து ஸ்லோ ஜாக் பண்ணி போவாங்க. அங்கிருந்து இங்க வரும்போது ரன்னிங்ல வருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த கார்னர்ல அந்த கார்னர் வரைக்கும் ரன் பண்ணி போயிட்டு வரும்போது ஃபாஸ்ட் வாக்ல வருவாங்க. ஸோ இப்படி நம்ம கொஞ்சமா டெய்லி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இன்னைக்கு ஒரு ரவுண்டு நீங்க ஃபாஸ்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு ரெண்டு ரவுண்டு ஃபாஸ்ட் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு 2 ரவுண்டு ஸ்லோ ஜாக் பண்ணீங்கன்னா நாளைக்கு 3 ரவுண்டு ஸ்லோ ஜாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ண நம்மளோட ஸ்டாமினா, என்டியூரன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம லைக் பெரிய அத்லெட்ஸ் மாதிரி ஒரு ரன்னரா ஆக முடியலன்னா கூட ஓரளவுக்கு நம்மளால ஒரு ஃபிட் லெவலை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஹிட் ஒர்க் அவுட் ரிலேட்டட் வார்ம் அப் பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க guys. Start walking issue. Fast walk. இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து வேகமாக அந்த இடத்துக்கு ரன் பண்ணி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபாஸ்ட் வாக்கில் வரணும். ஓகேவா? ஸ்டார்ட்.
அதே மாதிரி இன்னொரு ரவுண்டு இஷ்யூ வேகமாக ரன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வரும்போது ஸ்லோ ஃபாஸ்ட் வாக். ஓகே ஸ்டார்ட். Fast walk issue. Faster. என்ன இஷ்யூ ஸ்வெட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப மூச்சு வாங்குதா? ஓகே இப்போ இங்கேருந்து ஸ்லோவாக ஜாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸ்லோ வாக் பண்ணு. ஸ்டார்ட். ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிட்டு வர சொன்னால் எவ்வளோ ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு வரா பாருங்க. ஈஷு ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணு. ஈஷு லாஸ்ட் 5 minutes. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து வேகமாக மறுபடியும் ஒரு ரன், அங்கேருந்து ஃபாஸ்ட் வாக் இல்லாமல் இந்த வாட்டி ஸ்லோ ஜாக். ஓகேவா? ரன் போயிட்டு அங்கேருந்து ஸ்லோ ஜாக். ஸ்டார்ட். Breathe through your nose. எப்பொழுதுமே நீங்கள் எந்த கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வார்ம் அப் பண்ணாலும் சரி, நோஸ்லேருந்து ப்ரீத் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு வாயில் ப்ரீத் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படி பண்ணுறது வந்துட்டு கைண்ட் ஆஃப் வேஸ்ட். ஸோ எப்போதுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நோஸில் ப்ரீத் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கான்ஷியஸ் வச்சுக்கோங்க. நம்ம வாயில் ப்ரீத் பண்ணுறோன்ட்டுன்னு ஒரு கான்ஷியஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நோஸில் ப்ரீத் பண்ணணும்னு கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரீத் பண்ணுங்கள். அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நோஸில் மட்டும்தான் ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் கொரெக்டெல்லாம் விடுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எப்போ நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நோஸில் ப்ரீத் பண்ணுங்கள். பாஸ் கொடுத்துட்டு நோஸில் ப்ரீத் பண்ணி இஷ்யூ. ஓகே இப்போ இங்கேருந்து அங்கே ஸ்லோ ஜாகு, அங்கேருந்து இங்கே வரும்போது ரன்னு. ஓகேவா? ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வார்ம் அப் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக பண்ணாலும் சரி, இந்த ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ரன்னிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாமினா, என்டியூரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எடுத்த உடனே என்னால் ரன் பண்ண முடியலையே, நான் ஃபர்ஸ்ட் டே தான் இன்றைக்கி ரன் பண்ணுறேன், ஆனால் என்னால் ரன் பண்ண முடியல அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ யூஷுவலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரன் பண்ணுறா அப்படின்னா நான் 3 வீக்ஸாக இவளுக்கு வந்து இந்த ரன்னிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸ்லோ ஜாக், ஃபாஸ்ட் வாக்கில் ஆரம்பித்து கொஞ்சமாக தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கமான் இஷ்யூ. ஃபர்ஸ்ட்டு வெறும் வாக், ஸ்லோ வாக்கில் ஆரம்பித்தோம். அப்புறமா ஃபாஸ்ட் வாக்குக்கு போனோம். ஃபாஸ்ட் வாக்கில் இருந்து ஸ்லோ ஜாக் ஆரம்பித்தோம். ஸ்லோ ஜாக்லேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ரன் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வெறும் ஃபாஸ்ட் ரன்லேயே நாங்கள் கொஞ்சம் ஹையாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ மேடம் எல்லாம் வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்லோவாக நடந்து வராங்க. ஏன்னா கடைசி 1 நிமிஷம் இருந்தாலும் ஓட விட்டுருவோம்ல. எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ இஷ்யூ வார்ம் அப் ஆல்மோஸ்ட் ஓவர். எப்படி இருக்கு? ஓகே. இன்னைக்கு அவ்வளோ டயர்டான மாதிரி தெரியலையேப்பா, நேற்று மாதிரி தெரியலையே. ஸோ இஷ்யூ 3 வீக்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 வீக்ஸில் லைக் நீயா அனலைஸ் பண்ணுவோம் பாடி டிஃப்ரென்சஸ்லாம் என்னென்ன?
பர்சனலாக நான் சொல்லியிருக்கேன்ல ஃபீல் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீ பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணியிருக்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்குவாட்லாம் போடுறப்ப ஸ்குவாட் வராது, நான் ஓட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம்லாம் வாக் தான் போயிட்டு இருந்துச்சு. தென் ஃபர்ஸ்ட் டைம்லாம் வாக் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஜாகு, அப்புறம் அதுக்கப்புறம் ரன்னு. முன்னெல்லாம் என்னால் ரன் கூட பண்ண முடியாது. இப்போ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரன் பண்ணுறேன். அதுவே பெரிய ஒரு விஷயம், அச்சீவ்மெண்ட் மாதிரி அது. ஆனால் ஒன்றும் நிறையா பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ காய்ஸ், இதுக்கப்புறமா நாங்கள் அப்லோட் பண்ண போகிற எல்லா ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டிப்பாக இந்த வார்ம் அப்பை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். இது இல்லை, நாங்கள் வேறு ஏதாவது புதுசாக நாங்கள் பண்ணுறோம், புதுசாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அது உங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அண்ட் நீங்களும் இதே மாதிரி வார்ம் அப் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாமினா, என்டியூரன்ஸ் எல்லாமே பூஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், வார்ம் அப்பில் ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நாளையில இருந்து நாங்க ஒர்க் அவுட் வீடியோஸ் போட போறோம். So see you guys.